வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராயன் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷோட 50வது படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணதே தனுஷ் அவர்கள் தான். சரி வாங்க படத்தை பற்றி பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேமிலி இருக்காங்க. பட் திடீர்னு அவங்க அப்பா அம்மா வெளியே போகிறாங்க, திரும்பி வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு இந்த படம் முழுக்கவே காட்டலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அண்ணனாகிய தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா 2 தம்பி ஒரு தங்கச்சியை வளர்க்குறாரு. ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஊரை விட்டு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் செல்வராகவன் வந்துட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாரி அவர் சப்போர்ட் பண்ண அவர் அப்படியே வளர்ந்து தங்கச்சி தம்பிங்களெல்லாம் வளர்க்குறாப்புல. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அது எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, அண்ணன் வந்து அமைதியாக குடும்பத்துக்காக பொறுத்து போயிட்டு அவர் வேலை உண்டு, அவர் குடும்பம் உண்டு அப்படி இருக்கிற ஒரு அண்ணன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தம்பி. அதில் ஒரு தம்பி பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொண்டு வர்றதுக்குன்னே பிறந்திருப்பான் போல் அப்படின்ற மாரி ஒரு தம்பி. இன்னொருத்தன் வந்து காலேஜுக்கு போகிறான், அங்கேயும் அவனும் பிரச்சனை தான் பண்ணுறான். ஆனால் அதை வீட்டு வரைக்கும் கொண்டு வர்றதில்ல, அந்த அளவுக்கு வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி, பாசமான தங்கச்சி அப்படின்ற மாரி காமிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுன்னு போக அந்த பிரச்சனை வலிக்கிறதுக்குனே ஒரு தம்பி இருப்பார் பார்த்திங்களா, அவர் ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ண அங்கேருந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு தனுஷவும் மூவ் ஆக. அப்போ தான் வெயிட்டு கைன்னு ஏரியாவில் சுற்றி நிற்பாங்க. அந்த வெயிட்டு கையவே அசால்ட்டாக போட்டு வந்துட்டே இருப்பாப்புல. அங்கேருந்து தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கேங் இருக்குது இந்த ஏரியாவை ஆள்றதுக்கு. அந்த 2 கேங் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து துரை அண்ணா கேங்கு அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா கேங்கும். இதை எப்படியாவது சண்டை மூட்டி இந்த 2 ரவுண்டிங் பசங்களையும் காலி பண்ணணும்னு போலீஸ் ஒரு பக்கம் திட்டம் பண்ணுறாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் ஒரு படம் நடிச்சிருப்பாப்புல. அந்த படத்துலையும் இதே சீன் தான். இவரே தான் வந்து நான் தான் இந்தமாரி உன்னை உள்ளே இழுத்து விட்டேன், உன்னை வச்சு எல்லாரையும் ஒவ்வொருத்தராக காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாப்புல. அதே லைன் தான் இந்த படத்துக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று துறையாக நம்ம போட்டுட்டு எஸ்ஏ சூர்யா யோசிப்பாப்புல, போட்டுட்டாங்க என் பேர் இழுத்து விட்டாங்க, மற்றவங்களுக்கு தெரியறதுக்குள்ளே எவன் இதை போட்டான் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு பக்கம் எஸ்ஏ சூர்யாவும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, ஒரு பக்கம் போலீஸும் ஒரு பக்கம் விசாரிச்சிட்ருக்காங்க. இவன் போட்ட மாதிரி தெரில, இது ஏதோ புது ஆயுதத்தால் போட்ட மாதிரி இருக்குது, இது என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசாரிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் விசாரிக்க எஸ்ஜே சூர்யா முந்திருவாப்பில், தனுஷ் தான் போட்டாப்பில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாப்பில். அதுக்கப்புறம் வந்து ஒன்று நீ என் கூட சேர்ந்துரு, இல்லைனா நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது எப்போ நடக்கிறது தானே. ஒருத்தன் பெரிய ஆளாக இருந்தால் ஒன்று என் கூட இருக்கணும், இல்லை இருக்கவே கூடாது அப்படின்ற முடிவு தான் எடுப்பாங்க. அதை தான் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. இப்படியே போக தனுஷை ஒன்றுமே பண்ண முடியல, அவனை அடிக்க ஆரம்பிச்சா அவன் அசால்ட்டாக எல்லாரையும் இது பண்ணிடுறான் அப்படின்னு என்ன பண்ணுவாப்புல, எஸ்ஜே சூர்யா பிளான் பண்ணி அவங்க 2 தம்பி இருப்பா பாருங்க, அவங்க 2 தம்பியும் வச்சியே தனுஷை போட பார்க்குறாப்புல. தனுஷும் வந்து குத்து வாங்கிடுறாப்புல. ஏன்னா தம்பியாச்சே, அந்த நேரத்தில் அவனுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியல, அந்த மாதிரி இதுவாகிடுறாப்புல. ஒரு பக்கம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவன் தங்கச்சியும் கடத்தின்னு போய் தப்பாக நடந்துட்டுருக்காங்க. என்ன இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு மேலே கை வச்சா ஒரு ஆண் தான் வந்து அந்த பொண்ணுக்காக நீதி கேட்கணும், அதுக்காக போராடணும், இல்லை அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு காட்டாமல் அந்த பொண்ணே அதுக்கான முடிவு பண்ணணும், தேர்வு செய்து முடிவு பண்ணணும், அந்த பையனை என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு சீன் காமிச்சிருக்காங்க பாருங்கள். பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த ஒரு சீனுக்காகவே எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணுறது, இதான் இவங்க வாழ்க்கை அப்படின்னு ஹீரோ ஃபேமிலியை காட்டுறது, அப்புறம் வில்லனுங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க இப்படியே காட்டும் போது, செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி இவங்க ஃபேமிலியில் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி ஒரு அண்ணனாக இருந்து ஒரு ஃபேமிலியை இது பண்ணுறாரு, ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, அவங்களால என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணுன்றதை செகண்ட் ஹாஃபில் செம்மையாக காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இதையெல்லாம் கடந்து போகும்போது கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் வருங்க. அந்த ஷாட்டை பார்த்தோன்னே எனக்கு ராமாயணம் ஞாபகம் வந்துருச்சு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து ராம சைடை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். எல்லா படங்களும் வந்து ஹீரோ வந்து ராம சைடு மட்டுமே பார்த்துட்ருக்கோம். ராவணன் சைடு நிறைய படத்தில் வந்து காமிச்சது கிடையாது. அதை நம்ம காட்டுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ராவணனுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 தம்பி ஒரு தங்கச்சி, இதுலேயும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவரோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா விபீஷ்ணனு, அப்புறம் வந்து கும்பகர்ணன், தங்கச்சி சூர்பனக இந்த மாதிரி வந்திருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா அதுலேயும் ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தம்பி ஒரு தங்கச்சியை வச்சுருப்பாங்க. அதில் எப்படின்னா அண்ணன் வந்து தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த தங்கச்சிக்கு ஒன்றுனா தான் ஒரு கடவுள்னு தெரிஞ்சுமே எதிர்ப்பார். அதேமாரி தான் வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கச்சிக்கு பிரச்சனை வரும்.
தம்பிங்களும் துரோகம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ராவணனுக்கும் பார்த்தீங்கன்னா 2 தம்பியில் ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் என்னால் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மரணத்தை வந்து அவரே வேண்டி வாங்கிப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் நான் அவர் சைடு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவார். அதேமாரி 2 பேர் துரோகம் பண்ணிட்டாங்க ராவணனுக்குன்றனால இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு 2 பேரை துரோகம் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க 2 தம்பிங்களையும். தங்கச்சி வந்து அந்த படத்தில் வந்து பாசமாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. தங்கச்சி தான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ராவணனும் பார்த்தீங்கன்னா சூர்பனகாக தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுவார். சூர்பனகை விட்டு போக மாட்டாங்க, அவருக்காக கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் காமிச்சிருக்காரு. அதாவது ராவணன் சைடு நான் காட்டணும் அப்படின்றதுனால தான் இந்த படத்தை வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில சீன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு இந்த படத்தில் அப்படின்னா சில படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து மக்களுக்கிடையே கொஞ்சம் வீக்காக தெரியுதோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி தான் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் நிறைய வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே அப்படின்னாலாம் நான் பொறுமையாக தான் அந்த படத்தையே பார்த்தேன். இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் ஷாட்ஸ் இருக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க சரியான எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி மக்களுக்கு புரிகிற மாதிரி ஷாட் வைக்காததுனால அவர் வந்து ஹிடன் ஷாட்டாக நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அளவுக்கு நான் வைக்கிறேன், ஹிடன் ஷாட்டாக வைக்கிறேன், நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. அது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர மாட்டுது. ஸோ அதால் தான் இந்த படத்தை வந்து வீக்காக இருக்குது, குறை சொல்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி இருந்து. ஏன்னா நிறைய ஷாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபோட இருக்கிற ஷாட்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபுக்குமே ஹிடன் ஷாட்டாகவே வந்திருக்கும். அந்த இடத்துல எதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த சீனை காமிச்சோம் அப்படின்றது செகண்ட் ஹாஃபுக்குமே ஒரு ஈடு கொடுக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு வந்து அது அந்த டைமில் வந்து டக்குன்னு தோணாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து டக்குன்னு ஒரு சிந்தனையை கிளப்பிக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாருக்குமே நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா படத்தை வந்து எல்லாருமே யோசித்து பார்க்க மாட்டாங்க. அது பெரிய மைனஸ் அவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குறதே அதுதான். ஒரு படத்தை வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி பார்க்க வைக்கக்கூடாது. அவங்கள வந்து சிந்திக்க வச்சு ஒரு படத்தை பார்க்கணுன்னா அந்த படம் வந்து எல்லாருக்கும் அது போய் சேராது. அதுதான் இந்த படத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மிக்சட் ரிவ்யூ தான் வர்றதுக்கு காரணம் அதுதான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நிறைய டீட்டெயில்ஸ் நல்லாவே வச்சுருக்காங்க. படமும் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மியூசிக்குமே வந்து வேறு லெவல் பண்ணிட்டார் ஏஆர் ரஹ்மான். எனக்கு என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸை பார்க்கும்போது வேறு சில படங்களோட ஞாபகம் வந்துச்சு. இது ஒன்று தான் இந்த படத்தில் நான் மைனஸாக சொல்லுவேன். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு பெருசாக மைனஸாக இந்த படத்தில் தெரியல. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.